வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பெரும் சர்ச்சை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய உதயநிதி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் TMKக்கு ஆதரவாக இருக்கும் வாக்குகளை அழிக்க திட்டமிட்டு செய்யப்படுவதாக கூறினார். SIR என்பது ஒரு ஷார்ட்கட். சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களின் வாக்குகள் TMKவுக்கே செல்கின்றன. அதனால்தான் அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேடி அழைக்க முயற்சி நடக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். அதிர்ச்சி தரும் புள்ளி விவரம்: மொத்த தமிழ்நாட்டில் சுமார் 97 லட்சம் வாக்குகள் நீக்கம், அதில் சென்னையில் மட்டும் 14 லட்சம். இதன் தாக்கத்தை முதலில் சுட்டிக்காட்டியது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என உதயநிதி நினைவூட்டினார். பொதுமக்களுக்கு நேரடி வேண்டுகோள்: வாக்கு என்பது நமது உரிமை. உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்று அவசியம் சரிபாருங்கள். ஜனவரி 18 வரை திருத்தங்களுக்கு நேரம் உள்ளது. TMK பூத் ஏஜென்ட்ஸ் உதவுவார்கள் என்றார். AIADMK BJP கூட்டணியையும் கடுமையாக தாக்கினார். பாஜக கூட்டணியில் சேர்ந்த பிறகு AIADMK முழுமையாக அமித்ஷாவிடம் சரண்டர் ஆகிவிட்டது. இப்போது அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் போல உள்ளது என்று கிண்டலடித்தார். ANP இந்தி திணிப்பு மீண்டும் பேசுபொருள். புதிய கல்விக் கொள்கை மூலம் மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்றும் 10,000 கோடி ரூபாய் நிதி வந்தாலும் தமிழ்நாடு ஏற்காது என்று முதல்வர் தெளிவாக கூறியிருப்பதாகவும் நினைவூட்டினார். அமித்ஷாவின் தமிழ்நாடு நெக்ஸ்ட் டார்கெட் பேச்சுக்கு பதில்: வட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் உங்கள் யுக்திகள் வேலை செய்யாது. கலைஞரின் ஃபாலோவர்ஸ் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியுடன் தெரிவித்தார். அரசியல் சூடு அதிகரிக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் புதிய கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.